வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது பைபிள் ஸ்டோரிஸ் இன் தமிழ் ப்ரெசன்டட் பை நியூ லைஃப் ஏஜி சர்ச் நெல்லை. இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னா, யோபு. உத்தமன் என்றும் நீதிமான் என்றும் தேவனாலேயே புகழப்பட்ட யோபு சாத்தானாலே சோதிக்கப்பட்டு சகலத்தையும் இழந்து மரணத்தின் எல்லை வரை சென்று மீண்டதையும், இந்த எல்லா கஷ்டங்களின் நடுவிலும் எப்படி தன்னுடைய உத்தமத்தை காத்துக்கொண்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாமல் சோதனையை ஜெயித்து மறுபடியும் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றார் என்ற அவருடைய வரலாற்றை சுருக்கமாக பார்க்க போகிறோம். இதற்காக நாம் எடுத்துக்கிட்ட பைபிள் ரெஃபரன்ஸ் யோபுவின் புத்தகம் 1 முதல் 42 வரை உள்ள அதிகாரங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். முழுசாக வீடியோவை பார்த்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். முற்காலத்தில் ஊத்ஸ் அப்படிங்கிற நாட்டில் யோபு வாழ்ந்து வந்தார். அவர் தேவனுக்கு பயந்து பாவங்கள் செய்யாமல் நீதிமானாக வாழ்ந்து வந்தார். அவருக்கு 7 மகன்களும் 3 மகள்களுமா மொத்தம் 10 பிள்ளைங்கள் இருந்தாங்க. அவருடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக போயிட்டு இருந்தது. மேலும் யோபு பெரிய செல்வந்தனாகவும் இருந்தார். எப்படின்னா, அவர்கிட்ட 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள் மற்றும் 500 கழுதைகள், இப்படி ஏராளமான மிருகங்கள் இருந்துச்சு. ஏகப்பட்ட வேலைக்காரங்க அவர்கிட்ட இருந்தாங்க. இதனால யோபு அந்த நாட்டிலேயே பெரிய செல்வந்தனாகவும் அதிகாரம் உடையவராகவும் இருந்தார். அவர் ரொம்ப தேவபக்தி உடையவராகவும் இருந்தார். தினம் தினம் தேவனுக்கு பலிகளை செலுத்தி ஆராதனை செய்து வந்தார். இப்போ அவரோட பிள்ளைங்களெல்லாம் வளர்ந்து பெரியவங்க ஆயிட்டாங்க. அவரோட பிள்ளைங்க அடிக்கடி அவங்கவங்க வீட்டில் விருந்து கொடுத்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. யோபு தன் பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு ஏற்ற வழியில் நடத்தி வந்தார். இவரோட தேவபக்தி மற்றும் பரிசுத்தமான வாழ்க்கையை பார்த்த அந்த நாட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. கர்த்தரும் யோபுவின் வாழ்க்கையை கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். துரதிர்ஷ்டவசமாக சாத்தானும் இதை கவனித்து இந்த யோபுவை எப்படியாவது அழிக்க வாய்ப்பு தேடினார். ஒரு நாள் கர்த்தர் சாத்தானை பார்த்து, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தரை நோக்கி, யோபு சும்மாவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவனுக்குள்ள எல்லாவற்றையும் பாதுகாக்கிறீர். மேலும் அவனை ஆசீர்வதிக்கிறதுனால் அவனுடைய செல்வம் பெருகிற்று என்றான். ஆனாலும் யோபுவுடைய செல்வங்களை அவனிடமிருந்து எடுத்துவிட்டால் அவன் நிச்சயமாக தேவனை தூஷிப்பான் என்றான். உடனே கர்த்தர் சாத்தானிடம், சரி, நீ சொன்னபடியே ஒரு டெஸ்ட் பண்ணலாம். நீ என்ன வேணும்னாலும் செய், ஆனாலும் யோபுவை தொடக்கூடாது என்றார். இப்போ முதல் சோதனை ஆரம்பமாகுது. என்னன்னா, யோபுவுடைய ஆடு, மாடு, ஒட்டகங்கள், கழுதைகள் மற்றும் வேலைக்காரர் எல்லாரையும் சாத்தான் ஒரே நாளில் அழித்து யோபுவின் செல்வங்களையெல்லாம் அழித்தார். மேலும் யோபுவுடைய 10 பிள்ளைகளும் அதே நாளில் இறந்து போனாங்க. யோபுவுக்கு மகா துக்கம், பெரிய இழப்பு. மனசெல்லாம் உடைந்து தன் உடைகளை கிழித்து கொண்டு தன் தலையை மொட்டையடித்து மிகுந்த துக்கத்தில் தரையில் விழுந்து கர்த்தரை பணிந்தார். இப்போ சாத்தான் வெயிட் பண்ணுறா, எப்படியாவது யோபு தேவனை தூஷிப்பார்னு பார்த்தான். ஆனால் ஒரு ஆச்சரியம், யோபு என்ன சொன்னார்னா, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இப்போ கர்த்தர் சாத்தானை பார்த்து, யோபுவை காரணமில்லாமல் அழிக்கும்படி அவனுக்குள்ளவற்றை எடுத்த பின்னும் அவன் இன்னும் தன் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறான் என்றார். அதற்கு சாத்தான், அவனுடைய சொத்துக்களும் பிள்ளைகளும் போனாலும் யோபு இன்னும் ஆரோக்கியமாக சுகமாக இருப்பதால் தான் இப்படி இருக்கிறான். ஆனால் அவனுடைய உடலில் வியாதி வந்தால் அப்பொழுது அவன் தேவனை தூஷிப்பான் என்றான். உடனே கர்த்தர், சரி, யோபுவை என்ன செய்யணுமோ செய், ஆனாலும் அவனது உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது என்றார். இப்போ 2வது சோதனை. யோபுவின் உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை கொடிய பருக்கள் வந்து அழுகி நாற்றம் எடுத்தது. அவர் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பல்ல உட்கார்ந்திருந்தார்.
என்ன ஆச்சரியம்னா, இப்போவும் கர்த்தரை பற்றி யோபு குறை சொல்லலை. இப்போ 3வது சோதனை. யோபுவின் மனைவி யோபுவை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு யோபு, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. 3 சோதனைகளை கடந்தாச்சு. இப்போ 4வது சோதனை. அது அவருடைய நண்பர்கள் வடிவில். யோபுவுக்கு 3 நெருங்கிய நண்பர்கள் யோபுவுக்கு ஆறுதல் சொல்லவும் துக்கம் விசாரிக்கவும் வந்தாங்க. அவங்க பேர் என்னன்னா எலிபாஸ், பில்தாத் மற்றும் சோப்பார். வந்தவங்க இந்த அளவுக்கு யோபு அடையாளம் தெரியாத அளவுக்கு நோய் பிடிச்சிருந்ததை கண்டு ரொம்ப துக்கப்பட்டு கதறி அழுது ஒரு வார்த்தையும் பேசாமல் 7 நாள் இரவும் பகலும் யோபு கூடவே தரையில் உட்கார்ந்திருந்தாங்க. முதல் 3 சோதனைகளை எளிதாக ஜெயிச்ச யோபு இந்த முறை கொஞ்சம் தடுமாறி போனார். என்னன்னா, வந்திருந்தது தன்னுடைய நண்பர்களாக இருந்ததால தன்னுடைய மனக்குமுறல்களையெல்லாம் கொட்டினாரு. அதாவது, நான் உத்தமனாக இருந்து நீதியை செய்தபின்னும் எனக்கு இப்படி பெரும் இழப்பையும் துக்கத்தையும் தேவன் அனுமதிச்சிட்டாரேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாரு. சாத்தானுடைய சூழ்ச்சியால தான் இந்த விஷயம் நடக்குதுன்னும் தேவன் அனுமதிச்சு தான் இந்த விஷயம் நடக்குதுன்னும் யோபுவுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் தெரியலை. அதனால யோபுவுடைய நண்பர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, பாவத்தினால தான் வியாதியும் இழப்பும் வரும், மேலும் தேவன் பாவிகளைத்தான் தண்டிப்பார்னு நினைச்சாங்க. அதாவது யோபு மறைவான குற்றங்களும் தேவனுக்கு விரோதமான பாவமும் செய்திருப்பாருன்னு நினைச்சு யோபுவை குற்றப்படுத்த அவருக்கு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணாங்க. யோபுவுக்கு தெரியும் தான் தேவனுக்கு விரோதமாக மனதறிந்து எந்த பாவமும் செய்யலன்னு. அதனால அவர் தன்னுடைய நண்பர்கள் சொன்னதை ஏற்றுக்காம விவாதம் செஞ்சுக்கிட்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் தன் நண்பர்களுடைய வார்த்தைகளால் ரொம்ப உடஞ்சு போயிட்டாரு. அவங்கள நோக்கி, நீங்கள் எல்லாரும் அலட்டுண்டாக்குற தேற்றரவாளர். என் நிலைமையில நீங்கள் இருந்தால் என் வாயினால் நான் உங்களுக்கு திடன் சொல்லுவேன், உங்கள் துக்கத்தையும் மாற்றியிருப்பேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். ஆனாலும் இவற்றில் அவர் பாவம் செய்யாமல் விசுவாசமான பல வார்த்தைகளை கூறினார். என்னன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன் என்றார். மேலும் அவர்களை நோக்கி, நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்றார். மேலும் தன்னுடைய பாடுகளின் மத்தியில் பழைய ஆசீர்வாதமான நாட்களை எண்ணி பார்த்து மிகவும் மனமுடைந்து போனார். என்னவென்றால், சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள் என்று சொல்லி தன்னுடைய பழைய வாழ்வை எண்ணி மிகுந்த வருத்தப்பட்டார். இவைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த எலிகு என்கிற இளைஞன் யோபு தன்னை நீதிமான் என்கிறதற்காக அவரை கடிந்து பேசினான். மேலும் யோபுவை குற்றப்படுத்திய அவரது 3 நண்பர்களையும் கடிந்து கொண்டான். இப்பொழுது சோதனை முடிவுக்கு வருகிறது. கர்த்தர் யோபுவோடே பேச ஆரம்பித்தார். கர்த்தர் தன்னுடைய வல்லமையையும் இந்த பிரபஞ்சத்தின் ரகசியத்தையும் விவரித்தார். யோபு அமைதியானார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை பணிந்து கொண்டார். பின்பு கர்த்தர் யோபுவின் நண்பர்களை கடிந்து கொண்டு அவர்களை நோக்கி, நீங்கள் என் தாசனாகி யோபு பேசியதை போல் நிதானமாக பேசவில்லை. ஆகவே நீங்கள் யோபுவினிடத்தில் சென்று சர்வாங்க தகன பலியிடுங்கள். யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். ஆகையால் நான் உங்களை மன்னிக்கிறேன் என்றார். கர்த்தர் சொன்னபடியே அவரது நண்பர்கள் செய்தனர். அப்பொழுது கர்த்தர் யோபுவை பார்த்தார். யோபு சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 மடங்காக கர்த்தர் கொடுத்தார். அதாவது யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும்
அவர் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்மாடுகளும் 1000 கழுதைகளும் அவருக்கு உண்டாயின. மறுபடியும் அவருக்கு 7 மகன்களும் 3 மகள்களும் பிறந்தனர். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டார். இவ்வாறாக யோபு எல்லா சோதனைகளையும் சகித்து தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் வாழ்ந்து வந்தார். அவருடைய வாழ்க்கை நம் எல்லாருக்கும் சிறந்த படிப்பினையாக இருக்கிறது. டியர் வியூவர்ஸ், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஸ்டோரிஸ். தேங்க்யூ.